ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, வைரஸ் தக்காளியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சில டானிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறது பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னென்னா, அதை பரப்பக்கூடிய வெக்டர்ஸ் அதையே நம்ம தடுக்கணும் இல்லையா, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சில வகையான இன்செக்டிசைட்ஸ் இருக்குது. பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேயரில் மோட்டோ எனர்ஜின்னு ஒரு இன்செக்டிசைட் இருக்குது. அது பார்த்திட்டிங்கன்னா மைட்ஸு, சில வகையான மைட்ஸு, ரெட் மைட்ஸுக்கு கேட்காது, சில வகையான மைட்ஸ் இருக்குது, அதுக்கு கேட்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒயிட் ஃப்ளை, லீஃப் மைனர், இதுக்கெல்லாம் இந்த மோட்டோ எனர்ஜி கேட்டும். அப்புறம் பார்த்திட்டிங்கன்னா க்ரீன் ஹோப்பர், பச்சை பூச்சின்னு சொல்லுவோம். அது பெரிய பிரச்சனை. இந்த வெயில் காலத்தில் அந்த வைரஸ் முக்கியமாக பரப்புறதே அந்த பச்சை பூச்சி தான். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரென்கில்னு ஒன்று விட்டுருக்காங்க நியூவாக. ஒன்றும் இல்லை, உலாலா டெக்னிக்கல் தான், ஃப்ளோனிகமைட். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் விட சூப்பர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கான்ஃபிடர் சூப்பர் டேங்க் ஒரு 5 ml போட்டு அடித்தாலே பச்சை பூச்சி கிட்டத்தட்ட 1 to 3 days ஆகும் அது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. நல்ல ரிசல்ட் பார்க்கணுன்னா சுத்தமாக அந்த பச்சை பூச்சியை நம்ம அந்த ஃபீல்டில் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு 3 days ஆகும். 3 days கழித்து போய் பார்த்திங்கன்னா பச்சை பூச்சி இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஃபிட்ஸு, ஜேசிட்ஸு, இதுக்கு எல்லாமே நம்ம மவுண்டோ எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அது விட பெஸ்ட்டுன்ட்டுன்னா இனிஷியல் ஸ்டேஜை ஜம்ப் யூஸ் பண்ணலாம். இன்னும் பேசிக் ஸ்டேஜ்னா அட்மையர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில வகையான இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வைரஸ் பரவுறதை தடுக்கலாம். போன வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. முக்கியமாக நம்ம எந்த அளவுக்கு டானிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் செடியை தக்காளி செடியை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வெக்டர்ஸையும் குறைக்கணும். வைரஸை பரப்பக்கூடிய சில வகையான பூச்சிகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம பேயரில் மொமெண்டோ எனர்ஜி, வெள்ளை கொடுக்கலாம், கோட்டு புழு அது கேட்டுரும், லீஃப் மைனர்னு சொல்லுவோம். அப்புறம் பல வகையான பூச்சிகளுக்கு ஜம்ப்பு கேட்டுரும். பறக்கிற பூச்சி ஈக்கள் அதுக்கு ஜம்ப்பு கேட்டுரும். கான்ஃபிடர் சூப்பர், கான்ஃபிடர், அந்த மாதிரி பேயரில் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பயனடையலாம். சரிங்க, நன்றி.